அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு கட்டுறதுக்கு 11 பொருத்தம் தேவைன்னு சொல்லியிருந்தோம். அந்த 11 பொருத்தத்தில் மனை பொருத்தம் முதல்ல என்ன மனை, கருட மனை, சிம்ம மனைன்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனை பொருத்தம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாயம், அந்த பொருத்தம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவு அதாவது ஃபார்முலாவோட சொல்லியிருக்கேன், நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோனி பொருத்தம். அதாவது யோனிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 8 வகையான யோனி இருக்குது. அந்த 8 வகையான யோனியில் எந்த யோனி வந்து உங்களுக்கு அந்த வீட்டோட மனை அமையுது அப்படின்னாக்கா அதுக்குள்ள விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பாருங்க. முதல் யோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருடன் யோனி. சகல செல்வம் செழிக்கும், நல்லா இருக்கும் மனை ஒன்று வந்தால். யோனி எண் 2 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூனை வந்ததுனாக்கா என்ன ஆகும்னா அக்கம் பக்கத்தில் பகை உண்டாகும். மூன்றாவது யோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க யோனி வரும்போது ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். யோனி பார்த்தீங்கன்னா நாய் யோனி. அது வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா என்னாலும் நோய் நொடியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது 4 வரக்கூடாது. சர்ப யோனி, மேன்மையும் செல்வமும் உண்டாகும். 5வது யோனி வரலாம் நல்ல யோனி. எலி, தனட்சயமாகும். 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை, செல்வங்கள் அதிகமாக சேரும். 7 அருமையான பொருத்தம். முயல் வைக்கக்கூடாது, ஏன்னா முயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியில்லாதது, செல்வம் குறையும் அப்படின்னு அர்த்தம் 8க்கு. இந்த 8 பொருத்தத்துக்கு உள்ளதை வச்சு சொல்லியாச்சு. இதோட முழு வீடியோ என்னென்ன யோனி வந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம், அதை பாருங்கள்.